அப்பளம் இல்லாம எனக்கு சாதமே இறங்காதுன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு டிஃப்ரெண்டா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பளம் கூட்டு எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். இது காரக்குழம்பு சாதம், ரசம் சாதம் கூடலாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்ல, சப்பாத்தி பூரி கூட சூப்பரா இருக்கும். ஒரு குக்கர்ல 4 உருளைக்கிழங்கு, 150 கிராம் கடலை பருப்பை அலசி சேர்த்துக்கோங்க. அது கூட தண்ணி சேர்த்து 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பிரஷர் போனதும் உருளைக்கிழங்க தனியா எடுத்து தோல் உரிச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பட்டை, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் வதக்கின பிறகு பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒன் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது வறுத்து வச்சிருக்க அப்பளத்தை உடைச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அப்பளம் வேணும்னாலும் பொரிச்சு சேர்த்துக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம். டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான அப்பளம் கூட்டு ரெடி. இதை நீங்க சாதத்து கூட வச்சுதான் சாப்பிடணும்னு இல்லை, தனியா ஒரு கப்ல போட்டு ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.